கதைகள் பற்றிய எனது சேனலுக்கு வருகைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் மை சேனல். சமீபத்திய கதை புதுப்பிப்புகளை பெற தயவு செய்து குழு சேரவும். மேலும் இனிமையான காதல் கதைகளை பெற எனது வீடியோவை லைக் செய்யவும். கருத்து காமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். காலை நெக்லஸ் பரிசு. மீனா வீட்டில் குளிர்ந்த காலை. கமலி பால்கனியில் புத்தகம் படித்துக் கொண்டு இருக்கிறாள். மீனா புன்னகையுடன், கமலி, எக்ஸாம் முடிச்சாச்சே, இப்போ ஒரு சிறிய பரிசு உனக்காக. அவள் ஒரு அழகான தங்க நெக்லஸை எடுத்து வந்து கமலிக்கு தருகிறாள். கமலி அதிர்ச்சியுடன், அம்மா, இது என்னவென்னா இப்படி பெரிய பரிசு? நான் இதுக்கு தகுதி இல்லை. மீனா சிரித்துக்கொண்டு, அம்மா மருமகள் குளிர்ந்த மனசா இருந்தா அதுதான் தங்கம். இத நீ போட்டு வச்சுக்கோ. இன்று சூர்யாவோட அம்மா கமலிய சூர்யாவோட கோவிலுக்கு போக சொல்றாங்க. சேலையும் தங்க நெக்லஸும் போட்டுட்டு கோவிலுக்கு சென்று கமலி கடவுளிடம் நல்ல வாழ்க்கை வேண்டி பிரார்த்தனை செய்தல். கமலி, மீனா, நீங்க போயிட்டு சற்று ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. கமலிக்கு சில புதிய சேலைகள் வாங்கணும். நான் வீட்ல சாப்பாடு ரெடியா வைக்கிறேன். கமலி, அம்மா வேண்டாமே, என்னிடம் போதுமான சேலைகள் இருக்கு. சூர்யா சிரித்துக்கொண்டு, அம்மா சொன்னாங்கன்னா அதுக்கு ஆர்கியூமெண்ட் வேண்டாம், வா கமலி. கமலி மனதில் ஒரு நாணமும் ஒரு நிம்மதியும். கோயிலிருந்து ஷாப்பிங் திரும்புதல். இருவரும் ஷாப்பிங் மாலுக்கு செல்கிறார்கள். கமலிக்கு திங்ஸ் வாங்கி தர சொல்றாங்க. கமலி வேண்டான்னு அவள் அவனிடம் சொல்கிறாள். ஆனா சூர்யா அவளுக்கு சேலை வாங்கி கொடுக்கிறான். நாப்கின், மேக்கப் கிட்ஸ், லக்ஸ், சோப்பு, ஆஹே, லிப்ஸ்டிக் அவன் வாங்கி கொடுக்கிறான். சூர்யா அவள் அருகில் வந்து கமலியை பார்த்து சிரிக்கிறான். அவனுடைய கண்களில் அன்பும் பெருமையும் கலந்த பார்வை. கோயில் வழியில் கார் டிராவல். மழை துளிகள் காரின் கண்ணாடியில் விழுகிறது. கமலி மெதுவாக, சூர்யா, இப்படி நாம போறது ரொம்ப நாட்களுக்கு பிறகு. சூர்யா, அம்மா தான் சொன்னாங்க, நீ டென்ஷன்ல இருந்ததால மனம் சுத்தப்பட வேண்டும்னு. கமலி சிரித்துக்கொண்டு, அம்மா சொல்வது சரிதான், மனசு சுத்தமானால் வாழ்க்கை அழகாகிறது. கோயிலிருந்து ஷாப்பிங் திரும்புதல். இருவரும் ஷாப்பிங் மாலுக்கு செல்கிறார்கள். கமலிக்கு திங்ஸ் வாங்கி தர சொல்றாங்க. கமலி வேண்டாம்னு அவள் அவனிடம் சொல்கிறாள். ஆனா சூர்யா அவளுக்கு சேலை வாங்கி கொடுக்கிறான். நாப்கின், மேக்கப் கிட்ஸ், லக்ஸ், சோப்பு, ஆஹே, லிப்ஸ்டிக் அவன் வாங்கி கொடுக்கிறான். ஷாப்பிங் மால். கமலி அழகான சிவப்பு காட்டன் சாரி அணிந்திருக்கிறாள். சூர்யா அவளுடன் புட்டிக் செக்ஷனுக்கு வருகிறான். சூர்யா சிரித்துக்கொண்டு, நீ இவையெல்லாம் வாங்காம பழையவையே போடுற, இப்ப புது ஸ்டார்ட் பண்ணணும். அவன் அவளுக்காக ஒரு சார்ஜர்ல போடுங்க சூர்யா. கமலி, நீ என்ன போன் கமலி வச்சிருக்கீங்க? உன்னுடைய போன் என்ன போன் கமலி? விவோ. பெண்களே, ஆப்பிள் போன் இருந்தாதான் நல்லா இருக்கும். கமலி, ஏன் சூர்யா? அப்போதுதான் நான் கடிச்சு சாப்பிட முடியும். ஆசையா பாரு. மொபைல் போனுக்கு வீட்டுக்கு போய் போடனா இப்போ எதுக்கு கமலி? அம்மா கிட்ட பேசாமோ? சூர்யா அமைதியாக இருக்கிறான். இரவு அமைதி. கமலி ரூம். கமலி மிரர் முன்னால் நின்று சூர்யா கொடுத்த நைட்வேர் மற்றும் மேக்கப் கிட்டை பார்த்து புன்னகைக்கிறாள். அவள் மெதுவாக தன் நெக்லஸை கையில் பிடித்து, இந்த தங்க நெக்லஸ் மாதிரி என் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளி வந்திருக்கிறது. அவள் ஜன்னல் வழியே வானத்தை நோக்கி பார்க்கிறாள். மென்மையான காற்று அவளது முடியை வருடுகிறது. அந்த காற்றில் சூர்யாவின் நினைவு கலந்தது போல ஒரு உணர்ச்சி. அன்பு சில நேரம் வார்த்தைகளால் சொல்லப்படாது, ஒரு நொடி பார்வையாலே வாழ்க்கை முழுக்க மாறிவிடும். சூர்யா மெதுவாக கமலிவின் அறைக்குள் நுழைகிறான். அறையில் மிதமான மஞ்சள் விளக்கு. காற்றில் மென்மையான ஜாஸ்மின் மணம். கமலி கண்ணாடி முன் நிற்கிறாள். கமலி தன் அறையில் உடை மாற்றிக்கொண்டு சேலையை கழற்றி பாவாடை மற்றும் ரவிக்கையுடன் கண்ணாடி முன் நிற்கிறாள். அவள் கோயிலில் அணிந்திருந்த தங்க நெக்லஸ் இன்னும் கழற்றப்படாமல் இருக்கிறது. கமலி மெல்ல, ஐயோ, இந்த ஹூக் சிக்கி போச்சு, எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் திறக்க முடியல. அவள் நெக்லஸை தன் கைகளால் எட்ட முயற்சி செய்கிறாள், ஆனால் முடியவில்லை. மெல்ல அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கொண்டு சுற்றி பார்க்கிறாள். அந்த நேரம் சூர்யா கதவு தட்டாமல் உள்ளே வருகிறான், சிறிது அதிர்ச்சியுடன். சூர்யா, கமலி, இன்னும் தூங்கலையா? கமலி சிரிப்புடன் சிறிது நாணத்துடன், இல்ல, இந்த நெக்லஸ் சிக்கி போச்சு, உதவி பண்ண முடியுமா? சூர்யா ஒரு நொடி தயக்கத்துடன் நின்று பிறகு அமைதியாக அருகே வருகிறான்.
அவன் குரல் மெதுவாக மரியாதையுடன். சரி, நீ அசையாதே. அவன் கமாலிவின் பின்னால் நின்று அவளுடைய முதுகுக்கு அருகே கையைக் கொண்டு செல்கிறான். அவளது தலைமுடி மெதுவாக அவனது விரலில் தொட கமாலி மூச்சை சற்று அடக்குகிறாள். சூர்யா நெக்லஸின் ஹூக்கை மெதுவாக பிடிக்கிறான். அவனது விரல்கள் அவளது முதுகின் நடுவில் மெதுவாக பிரஷ் ஆகிறது. கமாலியின் கண்களில் ஒரு மென்மையான அதிர்ச்சி. அது பயமில்லை, அது ஒரு அழகான உணர்ச்சி. அவளுக்கு அந்த நெருக்கம் அச்சமில்லை, அமைதியான சுழல். உள்ளம் நிம்மதியாக ஒரு வெப்பத்தை உணர்கிறது. அவள் வெட்கப்படுகிறாள். அவள் உடல் ரீதியாக படுகிறாள். அமைதியாகிறாள். கமாலி மெல்ல, சரி, இப்போ நீங்க எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா தான் நடக்கிறீங்க. அவள் ரவிக்கை கொக்கியை கழட்டி விடுகிறான். கமாலி, சூர்யா, என்ன பண்றீங்க? ஹாய், நெக்லஸ் கொக்கிய கழட்டுப்பா. கமாலி, என்ன சூர்யா பண்றா? அவள் அவன் மிரரில் அவனது முகத்தை பார்க்கிறாள். செரிய அமைதி, மரியாதை. கமாலி மெல்ல, அப்படியே இன்னும் கொஞ்சம். கமாலி கழுத்து நெருக்கி சூர்யா ஹூக்கை திறக்கிறான். நெக்லஸ் அவளுடைய கழுத்திலிருந்து மெதுவாக கீழே விழுகிறது. அவன் அதை பிடித்து கமாலியின் கையில் வைக்கிறான். சூர்யா சிரித்துக்கொண்டு, இப்போ சரி. கமாலி, நன்றி. தினமும் இப்படி ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நான் சின்ன பிள்ளை மாதிரி ஸ்பாயில்ட் ஆயிடுவேன். சூர்யா லேப்டாப் உட்கார்ந்து அலுவலக வேலை செய்கிறார். கமாலி புதிய உடை சேலை நைட் சூட் அணிந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவள். சூர்யா அமைதியாக மனப்பூர்வமாக கமலியை நோக்கி, கமலி, ஒரு பெண்ணு வீட்டு மனைவியா இருந்தா அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டை கவனிக்கிறதோட வீட்டுக்கான சேமிப்பையும் கவனிக்கணும். ஏன்னா நாளை நமக்கு குழந்தை வந்தா அவன் படிப்பு, நம்ம ஹெல்த்து, வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இவையெல்லாம் யாரும் திடீர்னு வந்து செய்ய மாட்டாங்க. அத நாம தான் சிந்திக்கணும். நான் சம்பாதிப்பேன் கமலி, ஆனா அந்த சம்பாதிப்ப சரியான இடத்துல சேமிக்கிற அறிவு உன்னிடம் இருக்கணும். அதுதான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். வீட்டுல ஒரு பெண் பணத்தையும் மனத்தையும் சமமாக கையாள தெரிஞ்சா அந்த வீடு எந்த சோதனையையும் தாங்கிடும். கமலி அவனை அமைதியாக கேட்கிறாள். சூர்யா மெதுவாக சிரித்து, பணம் வெறும் காகிதம்தான் கமலி, ஆனா அந்த பணத்தை காதலோட பொறுப்போட சேமிச்சா அது குடும்பத்துக்கான பாதுகாப்பா ஆகிடும். அதுதான் மனைவியின் உண்மையான புத்தி. சூர்யா அமைதியாக மனப்பூர்வமாக கமலியை நோக்கி, கமலி, ஒரு பெண்ணு வீட்டு மனைவியா இருந்தா அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. வீட்டை கவனிக்கிறதோட வீட்டுக்கான சேமிப்பையும் கவனிக்கணும். ஏன்னா நாளை நமக்கு குழந்தை வந்தா அவன் படிப்பு, நம்ம ஹெல்த்து, வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இவையெல்லாம் யாரும் திடீர்னு வந்து செய்ய மாட்டாங்க. அத நாம தான் சிந்திக்கணும். நான் சம்பாதிப்பேன் கமலி, ஆனா அந்த சம்பாதிப்ப சரியான இடத்துல சேமிக்கிற அறிவு உன்னிடம் இருக்கணும். அதுதான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். வீட்டுல ஒரு பெண் பணத்தையும் மனத்தையும் சமமாக கையாள தெரிஞ்சா அந்த வீடு எந்த சோதனையையும் தாங்கிடும். கமலி அவனை அமைதியாக கேட்கிறாள். சூர்யா மெதுவாக சிரித்து, பணம் வெறும் காகிதம்தான் கமலி, ஆனா அந்த பணத்தை காதலோட பொறுப்போட சேமிச்சா அது குடும்பத்துக்கான பாதுகாப்பா ஆகிடும். அதுதான் மனைவியின் உண்மையான புத்தி.